Merkava, Istanbul. This is கடல் யாத்ரிகன் வெல்கமிங் யூ. இப்போ நம்ம எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம்னா இஸ்தான்புல்ல துருக்கியிலுடைய ஒரு சிறந்த பாப்புலரான சிட்டி தான் இஸ்தான்புல். நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இஸ்தான்புல்ல. நான் கூட இது கேபிட்டல் சிட்டின்னு நினச்சேன். ஆனால் இது கேபிட்டல் சிட்டி கிடையாது. அங்காராங்கிறது தான் கேபிட்டல் சிட்டி. அது சென்டர் பிளேஸில் இருக்குது, அதாவது துருக்கியில். அதில் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபிஷியல் கவர்மெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. இது ஒரு டூரிசத்துக்கு பாப்புலரான பிளேஸு. இங்கே போர்ட் நிற்கிற இடம் கலாட்டா போர்ட்டு. இந்த டவருடைய பேர் கலாட்டா டவர். இது ஐகானிக், அதாவது இந்த டவரை காமிச்சுன்னா ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம், இது ஓகே இஸ்தான்புல்ல இருக்கும் அப்படின்னு. அதனால ஒரு பாப்புலரான சிட்டி. எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு இவ்வளோ டெவலப்பிங்கில் இருக்குன்னு. நல்ல ஒரு கல்ச்சர், ஆர்கிடெக்சர் இதெல்லாம் ஒரு அப்டேட் பண்ணி ஒரு நல்ல சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு அப்டேட்டிங்கில் இருக்குது நல்ல டூரிஸ்டத்துக்கு. ரொம்ப நிறைய கண்ட்ரிலேருந்துலாம் வராங்க அதை பார்க்குறதுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த சரி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கேட் மியூசியம் இருந்துச்சு. என்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தா நம்மளை வரவேற்கிறதுக்கு அவங்களே நின்றாங்க. அவங்களுக்கு சின்ன ஒரு சலைட் அடிச்சுட்டு உள்ளே போனால் ஒரு பயங்கரமான ஸ்டோரி இருக்குது அதுக்குள்ள. என்னன்னா இஸ்தான்புலுக்கும் பூனைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க பயிரிடக்கூடிய அந்த பயிர்கள், சின்ன சின்ன தானியங்கள் இதெல்லாம் எலி மற்ற சின்ன சின்ன விலங்குகள் அடிச்சு நாசமாக்கிருக்கு. இதை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கப்பல்ல இருந்து வெளியூர்ல இருந்து பூனை எடுத்து வந்திருக்காங்க. அந்த பூனை என்ன பண்ணிருக்கு, ரக்கடா என்ன பண்ணிருக்கு, எல்லாத்தையும் அந்த எதிரிகளெல்லாம் அடிச்சுட்டு எல்லாத்தையும் காப்பாத்திருக்கு. பயிர்கள் மற்ற சின்ன சின்ன இதெல்லாம் காப்பாத்தி, காய்கறிகள் எல்லாம் விளையக்கூடியதெல்லாம் காப்பாத்தி அந்த நாட்டை வறட்சியா போகிற நாட்டை டெவலப் பண்ணி நல்ல நிலைமைக்கு கூட்டியாந்துருக்கு. அதனால இங்க லக்கி அந்த பெட் அனிமல் தான் இங்க அந்த பூனை. அதனால பூனையை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. பூனைக்கும் இஸ்தான்புலுக்கும் மிகப்பெரிய கனெக்ஷனே இருக்கின்றது. அப்படியே மியூசியத்துலேருந்து வெளில வந்தாச்சு. வெளில வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட் வந்துடுது. ஸ்ட்ரீட்லேருந்து நேராக போனீங்கன்னா ஃபுல்லாக கமர்ஷியல் ஏரியா தான். ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸு, அந்த சின்ன சின்ன ஷாப்ஸ் அதெல்லாம் இருக்குது. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு கலகலகலான்னு இருந்துச்சு. திருவிழா மாதிரிக்கே கொஞ்சம் கலகலான்னு இருந்தாங்க பீப்புள்ஸு. இதுதான் அந்த கலாட்டா டவர். நான் இங்கே இதுக்கு முன்னாடி அங்கேயே நடந்து வந்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, அந்த இங்கே உள்ள துருக்கியோடைய அந்த பழைய தலைக்கட்டுகள்லாம் என்ன பண்ணுச்சு, உட்காந்து இந்த சிகரெட்லாம் அடிச்சுட்டு பேசிக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து மாதிரி இருந்துச்சு. நான் கூட ஆஹா என்னடா வீடியோ எடுக்கலாமா அந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி பயமா வந்துச்சு. ஆஹா என்னடா பாக்குறாங்களே அப்படின்னு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது அவ்வளவு ஃபன்னா இருக்குது. இது அந்த ஃபுல்லா ஆர்ட். இது நைட் வியூ நல்லா இருக்கும்பாங்க. நைட் வியூ அந்த ரமதான் டயத்துல அந்த நிலா இருக்குல்ல, பெரிய நிலா, அதோட அந்த வியூவோட பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்குமா அந்த வியூ. ஆமா, இங்க பாத்தீங்கன்னா டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருச்சு. எல்லாமே செம்ம என்ன சொல்ற சோசியலிசமா பழகுறாங்க, கலகலான்னு இருக்காங்க. நம்ம நல்லா ஒரு என்ன சொல்றது, அந்த அந்த ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா புகை, ஸ்மோக்கு, ஃபோக் போட்டு லைட்டிங்ஸ் போட்டு ஜல 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 ஜலன்னு இருந்துச்சு ஏரியாவே. இதில் என்னன்னா இது மேலே போய் மேலே டாப்ல ஓப்பன் பிளேஸ்ல நின்று பார்த்தீங்கன்னா 360ல டிகிரியில் நம்ம அப்படியே இஸ்தான்புல்லே நம்ம சுற்றி பார்க்கலாம். சுற்றி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஃபைனாக்குலர்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணலாம். அந்த மாதிரிக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இது. அப்புறம் என்னன்னா இதுக்கு எப்படின்னா டிக்கெட் புக் பண்ணி போகணும். இந்த கியூல நிற்பாங்க பாங்க வரிசையா. கீழே நின்று தான் நம்ம போகணும். அப்புறம் என்னன்னா இந்த டவர் 1800லேயே கட்டிட்டாங்க. 18 சம்திங்லேயே கட்டிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் இன்னும் அப்டேட் பண்ணி இன்னும் அப்படியே டெவலப் பண்ணி நல்லா கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை மேல அந்த கலசம்லாம் இருக்கு. அதுல என்ன இருக்கு, ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்கும். அந்த கலசத்தை பார்க்கல மேல இருக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதான் கியூல நிக்கிறாங்க, வரிசையா கியூல நிக்கிறாங்க. இந்த நாட்டோட நான் கல்ச்சரை பத்தி நான் சொல்றேன் இப்ப பின்னாடி. இதுல டிக்கெட் எப்படின்னா உள்ள போறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸே $30 போட்டிருந்தா. அப்புறம் மெய்தன் டவர்னு ஒன்று இருக்கு, அது ஒரு $60. மொத்தமா $60 கொடுத்து நம்மளால போக முடியாது. அதே மாதிரி உள்ள போட்டு வர்றதுக்கே 3 ஹவர்ஸ் ஆகும். எனக்கு பிரேக்கே 3 ஹவர்ஸ் தான்.
இந்த நாட்டு கல்ச்சரை பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது, நல்ல ஒரு மிக்ஸ்டு கல்ச்சராக தான் இருக்கிறாங்க. இஸ் இஸ்லாம் தான், ஆனால் ஃபேஸ் கட் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் கோடு, அவங்களுடைய கல்ச்சரு, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யூரோப் ஸ்டைலில் தான் இருக்கும். ஒரு மிக்ஸ்டு கல்ச்சராக தான் இருக்கும். நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் பயமாக இருந்துச்சு, லேடிஸ்லாம் இருக்காங்களே அப்படி இப்படின்னு. அப்புறம் பார்த்தா சும்மா ஜாலி, அவங்களே சும்மா ஃபன்னாக இருக்கிறாங்க, நம்ம சோசியலிசமாக பழகுறாங்க. நமக்கு எந்த ஒரு ஒரு என்ன நர்வஸ் கிவஸ் எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு. நல்ல டூரிசத்தை வந்து எனக்கு இந்த கண்ட்ரியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த டூரிசம் தான். அவங்க ஒரு கல்ச்சரை வந்து அதை வந்து என்ன சொல்றாங்க, அதை வந்து டூரிசங்கிற முறையில் வந்து அதை வந்து ஒரு அப்டேட் பண்ணி அதை எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும்னு சொல்லி அதை பண்ணி எப்படி ஃபாரினர்ஸ்லாம் உள்ள இழுத்து கொண்டாந்து நல்லா ஒரு அப்டேட்டிங்கில் இருக்காங்க. நல்லா டூரிசத்துக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிளேஸ் இது வந்து நல்ல ஒரு ஃபன்னாக இருந்துச்சு, நல்ல வைபாகவும் இருந்துச்சு. ஆனால் மோஸ்ட்லி வந்து நான் ஒவ்வொரு யூரோப்பில் கூட நம்ம இந்தியன்ஸை பார்க்க முடிஞ்சு, ஆனால் இங்கே யாருமே இந்தியன்ஸ் எனக்கு இப்போ தென்படலை, யாருமே நான் பார்க்கவும் முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த என்ன சொல்ல லெபனீஸு, துர்க்கீஸு, அப்புறம் துனிஷியா அந்த மாதிரி கண்ட்ரில இருந்துலாம் தான் நிறைய பேர் இங்கே இருந்தாங்க. நம்ம ஆளுகளை பார்க்க முடியல இங்கே வந்து மோஸ்ட்லி. அப்புறம் யூரோப்பு அந்த மாதிரி யூஎஸ், கனடா இங்கேருந்து எல்லாமே டூர்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் என்னன்னா வந்து அதுக்கப்புறம் என்னடா வந்து இங்கே வந்து இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் 2 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா கிராண்ட் பஜார்னு ஒன்று இருக்கு. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுன். அது வந்து இது மார்க்கெட்டு. பழைய காலத்து பொருட்கள்லாம் வந்து நிறைய இங்கே இருக்குது. ரொம்ப ஒரு எக்ஸ்பென்ஷன் ஐட்டம். அந்த காஷ்மீரி பிளாங்கெட்டு, அந்த கம்பளி, அந்த மாதிரி ரெட் கார்பெட்டு, இதெல்லாம் வந்து அவங்க கையாலே செஞ்சு ரொம்ப பியூரா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஆர்கானிக் லெவல் அப்படி ஒரிஜினலாக இருக்கும் அப்படியே. அந்த மாதிரிலாம் வந்து சரியான ப்ரைஸில் இருக்கும். அது வந்து வெளிநாட்டு கெஸ்ட்டுக்கெலாம் வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போனால் அந்த பிளாங்கெட்டுலாம் வந்து ஒரு $650 $700 வரைக்கும் சொல்லுவாங்க. ஒரு 60,000 வரைக்கும் சொல்லுவாங்க. அதை வந்து 3 தலைமுறையாக வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு 10 தலைமுறைக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, இந்த 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 இது என்ன சொல்றது, அந்த அந்த கையிலே செய்வாங்கல்ல அந்த கைத்தறி, அந்த மாதிரிக்கு இதுக்கு வந்து நல்ல ஒரு இது. அந்த மாதிரிக்கு நிறையா வந்து ஒரு கைவசம் நிறையா கல்ச்சரில் வச்சுருக்காங்க. இது வந்து அந்த அந்த டவரோடைய சின்ன ஒரு ஒரு இது, அந்த இது ஸ்டாண்டிங் அந்த ஸ்டாச்சு மாதிரிக்கே வச்சுருக்காங்க. வீட்டு சும்மா ஷோகேஸில் வைக்கிறாப்புல. இதுக்கப்புறம் கேமராவை எங்கே எடுத்துருப்போம்னா ஒரு 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 ஜீப் இருந்துச்சு. ஜீப்பில் பார்த்தீங்கன்னா 4 போலீஸு வித் கன்னோட நின்றாங்க. அந்த மாதிரிக்கு செக்யூரிட்டி லெவலையும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. என்ன கையோ கண்ணோட நிற்கிறாங்க. அப்புறம் அப்புறம் என்ன ஒரு அதே எடுத்துக்கிட்டே இருக்கல. சரி எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. அப்புறம் சரி நம்மளும் நம்ம ஃபேஸை கொஞ்சம் காட்டிடுவோம் இந்த வீடியோவில். அப்படின்னு நம்ம ஃபேஸை கொஞ்சம் காட்டலேன்னு வச்சுக்கிறோங்க. அப்புறமா நம்ம யூடியூப் முதலாளி பார்ப்பாரு, என்னடா எங்கிட்ட எடுத்துக்கொண்டு யாரோ வீடியோ ஷேர் பண்ணுறான் போல அப்படிம்பாங்கள. கொஞ்சம் ஜஸ்ட்டு ஃபேஸை கொஞ்சம் பார்த்தாச்சு, ரிவீல் பண்ணியாச்சு. அது திருப்பி ரிட்டன் ஆயாச்சு. ரிட்டன் ஆகி போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம பக்கத்தில் நம்ம நடந்தே போயிட்டேன். என்ன சொல்கிறது, இது டூரிஸ்ட் இடம்னால கொஞ்சம் கொஞ்சம் கலகலம் இருந்துச்சு. ஆனால் அந்த ரோடெலாம் வந்து என்ன சொல்கிறது, அப்படி இப்படி கிராஸ் பண்ண முடியல. நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இடையில வந்து ஒரு இது மாதிரிக்கே ஒரு போட்டு இது என்ன சொல்றது, கம்பியிலே பண்ணி ஒன்று வச்சுருந்தாங்க. இது சர்ச்சு பாருங்க. சர்ச்சு இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இஸ்லாம் நாட்லையும். ஆனால் அந்த நம்ம மேரி மாதா முன்னாடியே சொல்லியிருந்த மேரி மாதா இருக்காங்கல்ல, அவங்க கடைசி காலத்தில் வந்து இதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சிட்டியில தான் வந்து வாழ்ந்த கடைசியில் அந்த வீடு இன்னமும் அந்த நினைவாகவே இருக்குது. வெர்ஜின் மேரி ஆஃப் த ஹவுஸ்னு இந்த ஷிப்ல இருந்து கூட டூருக்கு கூட்டி போயிருந்தாங்க. நான் அதனால் போக முடியல. இது வந்து மசூதி மாஸ்க்கு. ஆமாம், இது வந்து நல்ல பெரிய மாஸ்க். இது வந்து அதுக்கப்புறம் அது கடந்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு சின்ன ரவுண்ட் ஓப்பன் மாதிரி இருக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு மாஸ்க் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்து இருக்குது அந்த மாஸ்க் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு பெரிய மாஸ்க்கு. நைட் வியூலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் என்ன செய்ய, எனக்கு டைமிங் தெரியல, என்ன எப்போ தொழுவாங்க, என்ன பிஸியாக இருக்குமா என்னென்ன. அப்புறம் என்னன்னா வந்து இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இங்கேருந்து 1.5 மணி நேரம் ஆகுமா. ட்ரெயினில் தான் போகணும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்ன சொல்ல, துருக்கி லாங்குவேஜ் தான் அதிகமாக பேசுகிறனால ஒரு 5 யூரோ தான் இருக்குண்ணா. அங்கே போயிட்டு வர்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸியை சொல்ல வரும்போது, இங்கே வந்து எல்லோ கலர் டாக்ஸி போய்கிட்டு நல்லா பிஸியாகவே இருக்கும் இங்கே வந்து டாக்ஸி. மால்ட்டெல்லாம் போனீங்கன்னா டாக்ஸியை யார் ஓட்டுறதுன்னா வந்து இந்தியன்ஸு, பாகிஸ்தானி, பங்களாதேஷ் தான் ஓட்டுவாங்க. யார் ஓட்டுறான்னு தெரியல இந்த டாக்ஸிலாம். எங்கே போகிற இடம் ஃபுல்லாகவே எல்லோ வியூ தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க தான். இது டாக்ஸி பிஸியாக இருக்குது. அப்புறம் என்னன்னா அந்த 1.5 மணி நேரம் ட்ராம் ட்ரெயினில் போனோம்னு வச்சுங்க, போனால் ஒரு 4 யூரோ ஆகுது. 4 யூரோ போகிறதுக்கு வழியாக 4 யூரோ. அது கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் போயிட்டு வரலாம். இங்கே என்னன்னா வந்து ப்ளூ மாஸ்க்னு ஒரு மாஸ்க் இருக்குது.
அந்த மாஸ்க் வந்து சுல்தான் அகமதுங்கிறவர் வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டியிருக்காரு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே பளிங்கு, ஆர்க்கிடெக்சரல் அந்த மாதிரி ரொம்ப இருக்கு. அத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மியூசியம் மாரி ஆக்கியிருக்காங்க. அதாவது அதையும் கொண்டு போய் வந்து மக்கள்ட்ட சேர்க்கறக்காண்டி டூரிசம் மாரி ஆக்கி, அதுக்கு உள்ளவும் அலோவ் பண்றாங்களாம். உள்ள நம்ம ஷூஸு, ஃபிளிப் ஃப்ளாப் ஏதாவது போட்டிருந்தோம்னா கழட்டிட்டு, உள்ள போய் முக்கியமான இடத்துலலாம் வந்து அது வந்து அ கேமரா எடுக்கக்கூடாது. மத்த பிளேஸ்லாம் கேமராலாம் எடுத்து உள்ள அலோவ் பண்ணி, அதையும் கேமரா எடுக்கலாம், விளாக் பண்ணலாம், நம்ம உள்ள ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். அந்த மாரியும் பண்றாங்க. அதான் நான் சொன்னேன்ல, என்னென்ன ஒரு ஐகானிக்கான பிளேஸ்லாம் இருக்கோ, அத வந்து டூரிசமா மாத்திர்றாங்க. அத வந்து என்ன சொல்றது? அப்படியே அத ஹைட் பண்ணி வச்சாம, அத கொஞ்சம் எத டூரிசம் ஆக்க முடியுமோ, எத பண்ண முடியுமோன்னு அவ்வளோ ஆர்க்கிடெக்டரா பண்றாங்க. அவ்வளோ அத்தன்டிக்கா இருக்கு அந்த பிளேஸ்லாம். அதெல்லாம் வந்து டூரிசம் ஆக்கி, வெளில இருந்து கூட்டியாந்து, இது மாரி இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் இருக்குங்கிறத நல்லா டெவலப் பண்றாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, போய்க்கிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருந்துச்சு இதுவும். ஆனா வந்து அவ்வளோ யாருமே உள்ள போய் பிரேயர்லாம் தொழுகைலாம் பண்ணல. அதுவரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இது. அந்த அது என்ன சொல்றது? அந்த கலை வடிவம் நல்லா இருந்துச்சு. அ என்ன சொல்றது? அந்த கண்ணால் என்ன பாட்டுல வரும்ல, அந்த இடம் மாரிக்கே தான் இருந்துச்சு. இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. நல்ல பெருசு நீளம். அ அப்புறம் என்னன்னா வந்து, அப்புறம் இந்த டூரிசம் பத்தி நான் சொல்ல விரும்புறேன். நம்ம இந்தியால டூரிசம். இந்தியாவுல வந்து என்னன்னா, ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க கோவாலாம் செம்ம ஃபாரினர் அவ்வளோ பேர் இருப்பாங்க. நான் ட்ரெய்னிங்கோட பண்ணியிருந்தேன் ஒரு 3 மாசம். அவ்வளோ பேர் இருப்பாங்க ஃபாரினர்ஸ் டூரிசம் பண்றதுக்கு. அப்புறம் கேரளா போனீங்கனாலும் அப்படித்தான். அந்த போட் ஹவுஸு, இந்த மாரி இடங்கள், கொச்சின் அந்த மாரிலாம் அங்கேயும் அவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு சென்னையில பார்த்தீங்கன்னா, நம்ம கோவளம், மகாபலிபுரம் அங்கேயும் அப்படித்தான் நல்ல ஒரு ஃபாரினர்ஸ் ஹார்ஸ் ரைடு அந்த மாரி நெறைய பேர் இருந்தாங்க. ஆனா, இப்ப காலத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாயிருச்சு. யாருமே ஃபாரின்ஸ் யாருமே வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன்ஸ் தான். ஆனா, இப்ப தான் டூரிசம் நம்ம இந்தியால செம்ம டெவலப் ஆயிருக்கு. செம்ம எக்கனாமிக் லெவல் நெறையா இருக்கு. நல்லா வந்துகிட்டு இருக்கு. ஆனா வந்து ஃபாரினர்ஸ் யாருமே வர்றது கிடையாது. ஆனா, இஸ்தான்புல்ல எனக்கு புடிச்சது என்னன்னா வந்து, நல்லா ஃபாரினர்ஸ் நல்லா இழுத்து உள்ள கூட்டிய அளவுக்கு அட்ராக்ஷன்லாம் நல்லா பண்றாங்க. அது ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. வியப்பா இருக்கு. நல்லா எல்லாம் யூரோப்ல இருந்து பக்கத்திலேயே யூரோப்பு, அப்புறம் ஃபாரினர்ஸ் நெறைய பேர் வராங்க. சுத்தி இருக்க நெய்பர் கண்ட்ரில இருந்து வராங்க. நல்ல ஒரு பிஸியாவே இருக்கு. இது எப்படின்னா ஜனவரில இருந்து செப்டம்பர் வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் தானா இஸ்தான்புல். நல்லா பிஸியா இருக்குமா. செப்டம்பருக்கு அப்புறம் தான் ஒரு 3 மாசம் தான் கொஞ்சம் பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கும் போல டூரிசம். ஹவுஸ்ஃபுல் தானா எனி டைம் பிஸியாவே ரஷ்ஷாவே இருக்குமா இங்க இஸ்தான்புல். அந்த அளவுக்கு நல்லா டூரிசம் நல்லா பண்றாங்க. வணக்கம். இரவு வணக்கம். என்னன்னா வந்து வேலை முடிஞ்சு 9:30 மணி ஆச்சு. இப்பதான் ஜஸ்ட் வெளில வந்தோம். சும்மா ஒரு வாக் மாரி போயிட்டு வருவோம்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஓவர் நைட்டு ஷிப் இங்க தான் ஸ்டே ஆகுது. ரைட்டு நாளைக்கு தான் நைட்டு தான் எடுக்கும் 8 மணிக்கு. அது வரைக்கும் இங்க தான் இருக்கும் ஷிப்பு. ஜஸ்ட் சும்மா வாக் மாரி போயிட்டு ஒரு விளாக் பண்ணலான்னு ஒரு பிளான்ல வெளில வந்தேன். என் கூட வந்து நித்தேஷ்ங்கிற பாம்பேக்கார பையன் அவன் தான் கூட்டிட்டு வந்தான். அவன் இதுக்கு முன்னாடி மதியமே வந்துட்டான். இந்த மாரி இது என்னென்ன இருக்கு, ஃபிஷ் எங்க இங்க கிடைக்கும், சாப்பாடு ஐட்டம் என்னென்ன கிடைக்குன்னு வந்தான். சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட அந்த 2 பொண்ணுங்க வேற வந்தாங்க. ஏடா சேஃப்டி அண்ட் செக்யூர் வேணும்ல நைட் டயத்துல போறனால. அவங்கள வந்தா அப்புறம் எல்லாரும் சும்மா நடந்து இப்படி போயிட்டு இருந்தோம். அதாவது இதில் ஃபுல்லாக எல்லாமே ஃபன் ஐட்டம், ஃபன் எலிமெண்ட்டு, என்டர்டைன்மெண்ட்டு எல்லாம் இருக்கு இங்கே. டிஸ்கோத்தி, பாரு, பப்பு எல்லாமே இருக்கு. ஃபிஷ் உண்டு, புட்டு உண்டு, கறி உண்டு மாதிரிக்கு எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க இங்கே. எல்லாமே ஃபன் எலிமெண்ட் எல்லாமே இருக்கு. நம்ம அந்த ஸ்ட்ரீட்லாம் போகல. அது போறதுக்குலாம் அந்த அளவுக்கு ஐடியாவும் கிடையாது. நம்ம கிட்ட வந்து இந்த டப்பும் கிடையாது. அதனால சும்மா ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி சும்மா போனோம். இங்கே ஃபிஷ் ரேப்னு ஒன்று இருக்கு. அந்த என்ன சொல்றது ஃபிஷ்ஷை வந்து சுருட்டி ரொட்டியில கொடுப்பாங்க. கொஞ்சம் நல்லா என்ன சொல்றது மசாலா ஐட்டம் சின்ன சின்ன இதெல்லாம் ஒரு இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு போடுவான். அங்கேயும் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னன்னா வந்து ஃபிஷ் என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக அந்த இதெல்லாம் அந்த மேலே உள்ள செதில் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சுட்டுட்டு அது மேலே ஏதோ ஆயில் மாதிரிக்கு தடவி முள்ளெல்லாம் எடுத்துட்டு சுடுறாங்க. சுட்டுட்டு அது மேலே ஃபுல்லாக மசாலா போட்டு அப்புறம் வெங்காயம், தக்காளி, லெமன் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளேவர் மாதிரிக்கே கொண்டாந்து ரொட்டியில் சுற்றி ஸ்பைசி வேணால் ஸ்பைசி பவுடர் போட்டு கொடுக்குறாங்க. நல்ல ஃபேமஸான நல்ல ஃபுட்டாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து எல்லாமே ஃபிஷ் தான். ஃபிஷ் ஐட்டம் தான். ஃப்ரெஷ் ஃபிஷ் தான் பக்கத்துல இருந்து எல்லாமே வருது.
இல்ல அது மதியம் வந்தீங்கன்னா என்ன வந்து ஃபிஷ் போய் கடல்ல போய் பிடிச்சிருவாங்களாம், வாங்கி கொண்டு ரெஸ்டாரண்ட்ல கூட தான் சமைச்சே கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க இங்க. அப்படியே பிடிச்சி அப்படியே சமைச்சு சாப்பிடுறது அந்த மாதிரிக்கும் இங்க இருக்குன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்தோம். பார்த்தா மழை பார்த்தீங்கன்னா லைட்டா தூற ஆரம்பிச்சிருச்சு லைட்டா. ஆமா, நீங்க கூட நினைப்பீங்க நல்லா ஊர் சுத்துறேன் அப்படி இப்படின்னு. நீங்க ஒரு பக்கம் தானே பாக்குறீங்க, இன்னொரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா இங்க உள்ள வேலை போட்டு பிரிச்சு கலட்டி மாட்டிடுவாங்க. என்ன பண்றது, மாதிரி நைட்டு வெளில வரையில கொஞ்சம் அப்படி இப்படி வர்றது, ஒரு கேமராக்கு முன்னாடி கொஞ்சம் போஸ் இது கொடுக்குறதே உள்ள கலட்டி மாட்டிடுவாங்க வேலைலாம். ஒரு கான்ட்ராக்ட் முடியல 8 கிலோலாம் குறையும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வரும்போது 65 இருப்பாங்க, போகும்போது 52 தான் இருப்பாங்க. இந்த கடை சின்ன கடை, இங்கே தான் நித்யேஷ் வந்து சாப்பிட்டானா. நல்ல கடை. அவங்க அந்த லோக்கல் கப்பிள்ஸ் இருக்காங்க, அந்த துர்க்கிஷ் கப்பிள்ஸ். எனக்கு நல்லா எனக்கு இந்த மாதிரி சின்ன கடைக்கு வந்ததே நம்ம நல்லா ஒரு ட்ரீட் பண்ணுவாங்க, நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, நல்லா கேதர் பண்ணலாம் மெசேஜ்லாம் என்னென்ன என்னென்ன இருக்குன்னு. எனக்கு இங்கே உட்காரணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு நித்யேஷுக்கும் அந்த 2 பொண்ணுங்க என்ன பண்ணாங்க, வேற எதுக்கு போவோம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. அது இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறமேட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஃபிஷ் ரேப்பை அந்த வாங்கி சாப்பிட்டு, அப்புறம் லோக்கல் பியர் ஒன்று வாங்கினோம். நம்ம எங்கே போனாலும் ஒரு நைட் இருந்தோம்னா ஒரு லோக்கல் பியர் வாங்கி டேஸ்ட் பண்ணுறது. அது வாங்கி சாப்பிட்டா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து நின்றாங்க. நான் சொன்னேன்ல, இந்த நாட்டினுடைய செல்ல குட்டி வந்து நின்றாங்க. அதாவது எப்படின்னா இங்கே வந்து இந்த பூனைக்கு உணவு கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுக்கு வந்து உணவு அளித்தோம்னா வந்து நம்ம செல்வ செழிப்பா இருக்கலாம்னு ஒரு ஐதீகம் இங்கே வந்து இருக்குது. தனி ஒரு பூனைக்கு உணவு இல்லை எனில் இங்கே வந்து இஸ்தான்புல்ல வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரிக்கு பூனைக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட். அதை கடந்து இங்கே வந்தால் ஷிப்புக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா அந்த ரோட்டு கடையில் வந்து பீஃபு, அந்த மட்டன் கபாப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமாக என்னென்னா இஸ்தான்புல்ல என்ன ஒரு நல்ல ஃபுட் லவர்ஸு, அந்த மாதிரி நல்லா சாப்பிடக்கூடிய ஆள்லாம் இங்கே வந்தீங்கன்னா வச்சு வெளு 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 வெளுத்து விட்டுலாம். கபாப்பு, சிக்கன், அது ஃபிஷ்ஷு ஈஸு போட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஸு, நல்லா டெலிசியஸாக நல்லா போடுறாங்க. விலைலாம் அவ்வளோ ரேட்லாம் கிடையாது, கம்மி தான், நல்லா இருக்கு. நல்ல சாப்பாடு லவர்ஸ் கண்டிப்பாக வரலாம். நன்றி, வணக்கம்.